ஸோ ஹாய் கைஸ், நான் தான் நெல்சன் ஸ்பேரோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டாக மறுபடியும் ரெடியாகி வந்த R15 V4 பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டி உண்மையுமே சொல்லப்போனால் ஒரு கிரேட்னு தான் சொல்லலாம். ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த வண்டி தப்பிச்சிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஓனர் வாங்கினார். பட் வாங்கி சம் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் பரவாயில்ல, மறுபடியும் இந்த வண்டி இங்கே பார்த்திங்களா பேக் ஆயிடுச்சு. நல்ல விஷயத்த வந்து கேட்டுக்கணும், கெட்ட விஷயத்த கேட்டாலும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும். ஸோ அதுதான் இதோட பேக் ஸ்டோரி நான் வந்து சொல்லணும்னு விரும்பலை, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு. அது ஒரு பேட் ட்ரீமாக நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். பட் எப்படியோ இந்த வண்டி மறுபடியும் ரெடியாகி இங்கே பாருங்கள், ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி வண்டி மறுபடியும் ஒரு நியூ லுக்கோடு வந்திருக்கு. உண்மையாலுமே ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருந்தது. இப்போ ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் வண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. நீங்கள் கூட வந்து ஆக்சிடெண்ட் ஆனீங்கன்னா முன்னாடி உங்களோட பாடி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அது ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட பழக்க வழக்கம், உங்கள் பிஹேவியர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்சிடெண்ட் ஆன வண்டி மாதிரியே தெரியல. ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ரொம்ப இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் அப்படியே அந்த இதுவே கிடையாது சொல்லப்போனால். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஆக்சிடெண்ட்டு. பட் ஆனால் ஓனர் தப்பிச்சிட்டாரு நல்ல விதமாக. நான் அது ரேட்டுன்னு தான் சொல்லுவேன். பைக்கும் தப்பிச்சிருக்கலாம், பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. வண்டி கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போடுங்க, க்ளவுஸ் போடுங்க, பூட் 125 இருந்தாலும் சரி, ஒரு 200 390cc இருந்தாலும் சரி, பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும். மற்றவங்களுக்கு இந்த வண்டி எப்படின்னு தெரில. ஸோ எனக்கு ரொம்ப இந்த வண்டி ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஸோ எதனால் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என்கிட்ட பைக் இல்லாதப்போ நான் இந்த வண்டி தான் வந்து என்னோடய ஓன் பைக் மாதிரி நினச்சி நான் வந்து எல்லா விஷயமும் பண்ணேன். vlog எடுத்தேன், ரிவ்யூ பண்ணேன், நிறைய இடத்துக்கு போய் சுற்றியும் பார்த்தேன். ஸோ அதில் இந்த பைக்கை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டி பார்த்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உண்மையாலுமே அந்த புது வண்டி மாதிரியே நல்லா பிஹேவ் பண்ணுது. ரொம்ப ஒரு ஜென்யூனாக காட்டுது. ஆனால் R15 எப்பயுமே இந்த மாதிரி காமிச்சு நான் பார்த்ததில்ல. ஸோ லாஸ்ட்டாக வந்து V3யில் நான் வந்து இந்த மாதிரி பார்த்தேன். ஆனால் V4 வந்து இப்படி பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கும் சரி. அப்படியே வண்டியே எப்படி சொல்ல போனால் ஒரு ஆல்டர் பண்ணி புது இன்ஜின் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ண மாதிரி இருக்குது இந்த வண்டியில். பாருங்களேன் நீங்கள் வேணா, அதை பார்க்கறதுக்கு வண்டி அவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த பிடிச்சிருக்கு. நீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் கேட்டு பாருங்களேன். டொப்புன்னு வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஆனால் நல்லாயிருக்கு உண்மையாலுமே. ஸோ அதே மாதிரி வந்து ஜீவாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட கேட்டப்போ என்னென்னா பண்ணலாங்கும்போது நான் சொன்ன ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பேனிக் ஆகாது ஜீவா, பார்த்துக்கலாம். அதே மாதிரி அன்றைக்கி நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கி வந்து அவன் என்னை நம்பி வந்து இவ்வளோ பெரிய பைக் கொடுத்துருக்கான். ஸோ ஜீவா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வண்டி ஓட்டுற விதத்தில் பார்த்திங்கன்னா உண்மையுமே பர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பராக இருக்குது. ஸோ உண்மையாலுமே வண்டி ஓட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக அந்த புது பைக் எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது இன்னமும் வண்டி ஓட்டத்துக்கு. நான் அதில் வந்து குறை சொல்ல மாட்டேன். சரி
எப்பயும் போல தான் நம்ம சிசிடிவியில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான். கவனிக்கலை. ஸோ ரொம்ப நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எப்படியோ நம்ம வண்டி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நான் சிசிடிவி முன்னாடி தான் நிற்கிறேன். ஒவ்வொரு பைக்கர்ஸ்க்கும் உண்மையாலுமே இந்த சிசிடிவி முன்னாடி வரத்துக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப ஒரு ட்ரீம், ஆசைனே சொல்லலாம். ஆனால் என்கிட்ட பைக் இல்லைனாலும் நான் வந்து இதை வந்து நிறைவேற்றிட்டேன். ஸோ ஜீவா, இது வந்து உனக்காக தான். பாரு, ஏதோ என்னால் முடிஞ்சதை வண்டி இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன். ஒரு பைக் வச்சுருக்க எல்லாமே இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப வந்து பெருமைப்படுவாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி இதை நினச்சி. லைக் எனக்கு சப்போர்ட் பண்ண ஜீவாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை சொல்லவே கூடாது. நான் கேட்டப்பெல்லாம் எனக்கு பைக் கொடுத்தான். ஸோ இப்போ கூட அவன் வரல, நான் மிஸ் பண்ணுறேன் அவனை. அப்புறம் புவனேஷ், என்னோடய பேக் போன் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவன் தான் எனக்கு எல்லாமே. ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஆக்சிடெண்ட்டுங்கிறது வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அப்படி இந்த வண்டி நடந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி ஒரு புதுசாக ஒரு இதாக வந்திருக்கு. பைக்ஸ் ஆகட்டும், ஹியூமன்ஸ் ஆகட்டும், ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் தான். நடந்துச்சு அப்படின்னா அது பழையபடி இருக்காது. அது உங்களுக்கே தெரியும். நான் நிறைய இடத்துல வந்து அந்த வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் ரீஒர்க் பண்ணி வந்திருக்கான். ஸோ ஜீவா, ரொம்ப சேஃபாக வச்சுக்கோ. ஏதோ என்னால் முடிஞ்சது உனக்காக இந்த இடத்துல நின்று இதை வந்து நான் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அதனால் நான் இந்த இடத்துக்கு நான் இதை வந்து கூட்டிகிட்டு வரேன். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், பகலில் வந்திருக்கேன், சண்டேஸ் டைமில். பட் ஆனால் நைட் டைமில் நான் ட்ரான்ஸரோட வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஹாப்பி, உங்களுக்கு ஹாப்பின்னு நினைக்கிறேன் ட்ரான்ஸர். ஓகே, ஆரம்பிக்கலாமா?